தமிழ்நாட்டின் சிறப்பு அடையாளம் என்றால் அதன் மொழி, மக்கள், கலை, கலாச்சாரம் என்ற பட்டியலில் நம் நதிகளுக்கும் ஒரு முக்கிய இடம் உண்டு. தமிழ் மொழியின் ஜாம்பவான்களின் பலரின் சிறந்த படைப்புகள் இங்கிருந்த நீர் ஆதாரங்களை பற்றியும் நம் நதிகளை பற்றியதுமே. நீர் நம் அனைவரின் வாழ்க்கையில் கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளம், வறட்சி என்று ஒன்றின் பின் ஒன்றாக நம்மை தாக்கிய பேரிடர்கள், காணாமல் போன நீர்நிலைகள், அது மட்டுமின்றி கழிவு நீர் கால்வாய்களாக மாறி வரும் நம் நதிகள் என்று பல காரணங்கள். நீர் மீது நமக்குள்ள ஆசை, அச்சம் மற்றும் அக்கறையின் ஊக்கத்திலேயே இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளோம். வட தமிழகத்திலிருந்து தென்கோடி தமிழகம் வரை இங்கு பாயக்கூடிய பல நதிகளை பற்றி முடிந்தவரை தெரிந்து கொள்ளத்தான் இந்த நெடுந்தொடர் பயணம். அதில் இன்று முதல் அடுத்த 4 வாரங்களுக்கு நமது முழு கவனமும் தென்பெண்ணையாறின் மீதே. தென்பெண்ணையாறு தொடங்கும் கர்நாடக மாநிலத்திலிருந்து அது கடலில் கலக்கும் கடலூர் நகர் வரை அடுத்த 4 வாரங்களில் பல கதைகளை இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் முன் சமர்ப்பிக்கவிருக்கின்றோம். நதிகள் நம் உயிரோடும் உணர்வோடும் கலந்தவை. இந்த நன்னீர் ஆதாரங்களால் தான் மனித நாகரிகம் சாத்தியமாயிற்று. நதியை கற்பனை வடிவில் நாம் காணும் பொழுது தெள்ளத் தெளிவாக நீர் கூழங்கற்கள் மீது ஓட, அதில் எங்கோ மீன்கள் நீந்த, மேற்பரப்பில் பறவைகள் வட்டமிட என இயற்கை சார்ந்த கற்பனைகள் கட்ட விழும். அகண்டு விரிந்த நெடுந்தூரம் ஓடும் நதியின் கதைகள் ஏராளம். அப்படி நதிகளை தேடிய நமது பயணத்தில் வரவிருக்கும் வாரங்களில் நாம் தென்பெண்ணையாறு மற்றும் கெடிலம் நதிகளுடன் பயணிக்கவிருக்கின்றோம். வட தமிழகத்தையும் மத்திய தமிழகத்தையும் பிரிக்கும் தென்பெண்ணையாறு நதி கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓடுகின்றது. இந்த நதி தக்ஷிண பினாக்கினி என்ற பெயரில் முன்பு கர்நாடகத்தில் இருந்துள்ளது. கர்நாடக மாநிலம் நந்தி மலைகளில் உருப்பெறும் இந்த நதிக்கு வர்தூர் பள்ளத்தாக்கில் உள்ள வர்தூர் ஏரி, பெலந்தூர் ஏரிகளில் இருந்தும் பெரும் பங்கு நீர் வருகிறது. இந்த 2 ஏரிகளும் இன்று பெங்களூரு நகரின் மையப்பகுதி. அங்கிருந்து ஓசூர் நகருக்கு வடக்கே கொடியளம் என்ற கிராமம் அருகே கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்குள் பாயத் துவங்குகிறாள் தென்பெண்ணையாறு. தென்பெண்ணைங்கிற ரிவர் ஆக்சுவலி இது 2 ரிவராக வருது. கர்நாடகாவில் சிக்பகளூர்னு ஒரு இடத்துல நந்தி ஹில்ஸ், அதனுடைய சவுத் அண்ட் நார்த்தில் 2 ரிவராக ஒழுகிறது. ஒன்று வந்து சோமசீலா வழியாக போய் பே ஆஃப் பெங்காலில் மீட் பண்ணுறது, இன்னொன்று நம்ம கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை வழியாக கடலூரில் பே ஆஃப் பெங்காலை மீட் பண்ணுறது. கன்னடாவில் அவங்க பினாகினின்னு சொல்லுவாங்க, பினாகினி ரிவர். பினாகம்னா அது சிவபெருமானுடைய வில்லு, அந்த வில்லுக்கு பேர் தான் பினாகம். இதனுடைய ஒரிஜின் வந்து நந்தி ஹில்ஸ்ங்கிறதுனால கன்னடாஸ் தே கால் இட் அஸ் உத்தர பினாகினி அண்ட் தக்ஷிண பினாகினி. இது தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே வி வில் கால் இட் அஸ் பெண்ணையார் ரிவர். இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 836 மீட்டரில் ஒரிஜினேட் ஆகுது. 400 கிலோமீட்டர் ஓடி பே ஆஃப் பெங்காலில் கலக்கிறது. இதனுடைய பெட் ஃபால்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன ஒரு 3/1000, அதாவது 3 மீட்டர் ஃபால் இன் 1 கிலோமீட்டர். பல நீர்த்தேக்கங்களும் அணைகளையும் கொண்டது தென்பெண்ணையாறு. எளவரப்பள்ளி அணை, கிருஷ்ணகிரி அணை மற்றும் சாத்தனூர் அணைகள் இதில் முக்கியமானவை. ஓசூர், கிருஷ்ணகிரி, திருக்கோயிலூர், கடலூர் போன்ற முக்கிய ஊர்களை தொட்டோடும் இந்த நதிக்கு பல கிளையாறுகளும் உண்டு. அதில் பாம்பார், வாணியார், கள்ளார் மற்றும் மலட்டாறுகள் முக்கியமானவை. சுமார் 500 கிலோமீட்டர் ஓடும் இந்த நதியின் பிறப்பு கர்நாடகத்தில். இது கடலில் கலப்பதோ தமிழகத்தில். கர்நாடகத்தில் உருப்பெற்றாலும் பெரும் பங்கு தமிழகத்தில் ஓடும் மற்றொரு நதி தென்பெண்ணையாறு.
பெங்களூரு நகருக்கும் தமிழகத்தில் ஓடும் பொன்னையாருக்கும் சம்பந்தம் உண்டா? இன்றுதான் பெங்களூரு ஒரு உலக வர்த்தக நகரம். முன்பொரு காலத்தில் பள்ளத்தாக்காகவும் பச்சை புல்வெளிகளும் பறந்து விரிந்த காடுகளுமாயிருந்தது இந்த நிலப்பரப்பு. அப்படி இயற்கையில் கொஞ்சிய இப்பகுதியில் ஓடிய நதிதான் தக்ஷிண பினாக்கினி. இந்த தக்ஷிண பினாக்கினி இன்று அறவே இல்லை. தமிழகத்தில் இன்றும் தென்பெண்ணையாறாக ஓடிக்கொண்டிருக்கிறாள். வர்தூர், பெலந்தூர் பள்ளத்தாக்குகள் இந்த நதிக்கு முக்கிய நீர்பிடிப்பு பகுதியாகும். தோட்டங்கள் நிறைந்த பெங்களூருக்கு சிறப்பு சேர்க்கும் மற்றொரு இயற்கை பொக்கிஷம் இந்நகரின் ஏரிகள். பெலந்தூர், வர்தூர் ஆகியவை இதில் முக்கியத்துவம் பெறுகின்றன. பெங்களூரு நகரின் முதல் பெரிய ஏரி பெலந்தூர். சுமார் 1000 ஏக்கர் இருந்த இந்த ஏரி இன்று கழிவுநீர் தொட்டியாக திகழ்கிறது. உலக கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கும் இந்த நதியின் சுற்றுச்சூழல் சீர்கேடு கவலையளிக்கிறது. இங்கிருந்து வெளியேறும் கழிவுநீர் வர்தூர் ஏரியை சென்றடைகிறது. அங்கிருந்து தென்கிழக்கே பாய்ந்து தமிழகத்தை வந்தடைகிறது. நன்னீர் ஆதாரமாக விளங்கிய ஏரியிலிருந்து வெளியேறிய சுத்தமான நீர் இன்று இல்லை. பெங்களூரு நகரின் கழிவு வடிகாலாக மாறியுள்ளது தென்பெண்ணையாறு. பூ, காய், கனி என ஒரு காலத்தில் விளைச்சல் கண்ட பகுதிகள் இன்று நகர்ப்புறக் கழிவுகளால் சீரழிந்து வருகின்றன. பெலந்தூர் ஏரியின் நீர் நெருப்பு பற்றி எரியும் அளவிற்கு சீரழிந்திருப்பதே இப்பிரச்சனையின் அளவுகோல். கீழ்நோக்கி பாயும் இந்த நீர் வந்தடையும் பகுதி கெளவரப்பள்ளி. இங்கு அமைந்துள்ள அணைதான் பொன்னையாற்றில் தமிழக எல்லையில் உள்ள முதநீர்த்தேக்க திட்டம். இங்கு சேமிக்கப்படுகின்ற நீரை நம்பி விவசாயம் பல 100 ஏக்கர்களில் நடந்து வருகின்றது. 1993ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த அணை சுமார் 550 மீட்டர் நீளமும் 13.5 மீட்டர் உயரமும் கொண்டது. ஓசூர் நகரின் புறநக ஊரகப் பகுதியில் அமைந்துள்ள இந்த அணை பொன்னையாற்றில் வரும் நீரை சரிவர தேக்கி பங்கிடுவதற்காக நிறுவப்பட்டாலும் இன்று இதற்கு வரும் பெரும் பங்கு நீர் கழிவு நீராகத்தான் உள்ளது. பூந்தோட்டங்களும் பூத்துக்குலுங்கும் ரோஜாக்களுமாய் காட்சியளிக்கும் இந்த பகுதியின் வாழ்வாதார உத்தரவாதம் பொன்னையாறும் கெளவரப்பள்ளி அணையும். நுரை தப்ப பொங்கி வரும் பொன்னையாறும் கம்பீரமாய் அதை கட்டுக்குள் கொண்டு வரும் கெளவரப்பள்ளி அணையும் பச்சை பசேல் என கம்பளம் விரித்தது போல் காட்சியளிக்கும் கிராமப்புறமும் கண்கொள்ளா காட்சி. கெளவரப்பள்ளியை தேடி நாம் பயணித்த ஊரகப் பகுதிகள் செழிப்பாக காட்சியளித்தன. மலைகள், பாறைகள், கருமேகங்கள் என ஒரு இயற்கை திருவிழாவிற்கு தயாராகிக் கொண்டிருந்தது இந்த பகுதி. அணையின் அருகில் சென்றடையும் பொழுது அதன் பின்புறம் நீர் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்தன நமது விழிகள். அணையின் நீர்த்தேக்கப் பகுதியில் இருந்த நீரைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தோம். நீல கம்பளம் விரித்தது போல் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை நீர். வறட்சி, வறண்ட வருங்காலம் என்றெல்லாம் பேசி வரும் இன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு நீரா என்ற ஆச்சரியம் நமக்கு. நீச்சல் தெரியாதவர் கூட இந்த நீரைக் கண்டால் அதில் குதித்து நீந்தத் தொடங்குவார். அள்ள அள்ள குறையாத அளவிற்கு நீர். கண்ணிமைக்காமல் நாம் இந்த நீர்த்தேக்கத்தை ரசித்து நின்றபடி அருகிலிருந்த ஒரு விவசாயியிடம் கேட்டோம். இவ்வளவு நீர் இருக்கிறதே, இன்னும் என்ன பிரச்சனை? சற்றும் சிந்திக்காமல் சட்டென்று அவர் சொன்னது, இந்த நீர்தான் இந்த பகுதியில் பெரும் பிரச்சனை என்றார்.
கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் ரம்யமாகவும் காட்சியளிக்கும் இந்த நீராதாரம் ஒரு கானல் நீருக்கு சமம். இது ஒரு நன்னீர் தேக்கம் என்ற கற்பனையில் இருந்து இங்கு தேக்கப்பட்டுள்ளது பெங்களூரு நகரின் கழிவு என்பதை உணர்ந்த பொழுது, இந்த நீரில் விளையும் பூக்களை வாங்குவதும் நாம்தான், இதில் விளையும் உணவை உண்பதும் நாம்தான், இந்த நீரில் உள்ள கழிவுகளும் நம்முடையதுதான் என்ற எண்ணம் மேலோங்கியது. நம் நகர்ப்புற கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் கீழ்ப்பகுதி விவசாயம் அழிவதற்கு நாம் காரணமாக இருக்கின்றோம் என்பது தெரியாமல் நாம் வாழ்ந்து வருகின்றோம். விவசாயம் நம்மில் பலருக்கு நெஞ்சுக்கு நெருங்கிய சமாச்சாரம். இயற்கை அழிவு, விவசாய பின்னடைவு போன்றவை நமக்கு வலி ஏற்படுத்தும் செய்திகள். ஆனால் இதில் நம் பங்கும் இருக்கின்றது என்பதை நாம் உணர மறுப்பது ஏனோ? தொழில்நுட்பம், உற்பத்தி போன்றவற்றில் ஓசூர் மேலோங்கியிருப்பது போலவே இங்கு விவசாயமும் ஒரு காலத்தில் தலை தூக்கியது. முக்கியமாக பூந்தோட்டங்களும் கனி வகைகள் விளைச்சலும் அமோகமாய் நடந்து வந்துள்ளது. இவை அனைத்திற்குமே முன்முதல் காரணம் தென்பெண்ணையாரின் நீர்தான். ஆனால் இன்றோ கழிவுநீர் மட்டுமே இந்த நதியில் வருகின்றது. ஓசூர் நகரின் கதை இன்று நேற்று தொடங்கியதல்ல. புராண கதைகளிலேயே ஓசூர் பற்றிய குறிப்புகள் உண்டு. 10ஆம் நூற்றாண்டில் ஓசூர் நகரை செவிடாபாடி என்று அழைத்து வந்ததாகவும், 13ஆம் நூற்றாண்டில் முரசு நாடு என்றும், பின்பு 16ஆம் நூற்றாண்டிலிருந்து ஓசூர் என்று பெயர் பெற்றதாகவும் ஆராய்ச்சி தெரிவிக்கின்றது. சோழ மன்னரைகள், ஹொய்சள மன்னர்கள், விஜயநகர சக்கரவர்த்தி என பலரின் கட்டுப்பாட்டில் ஓசூர் இருந்து வந்துள்ளது. ஒரு நதியின் பாதை அரசாட்சிகளின் விரிவாக்கத்திற்கு வழிகாட்டியாக இருந்துள்ளது என்பதற்கு ஓசூர் தென்பெண்ணையாறு கதை மூலம் ஊர்ஜிதப்படுகிறது. தெற்கிலிருந்து சோழ மன்னர்களின் சாம்ராஜ்ய விஸ்தரிப்பு, விஜயநகர சாம்ராஜ்யத்தின் எல்லை விரிவாக்கம் போன்றவை தென்பெண்ணையாற்றை ஒட்டியும் நிகழ்ந்துள்ளது என்பதற்கு வரலாறு ஆதாரங்கள் உள்ளன. கெளவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேறும் நீர் ஓசூர் நகரின் கிழக்கே பாய்ந்து தொரப்பள்ளி, கோப்பச்சந்திரம் போன்ற ஊர்கள் வழியாக பாய்ந்து கிருஷ்ணகிரியை சென்றடைகிறது. கோப்பச்சந்திரம் பகுதி மலைகளும் காடுகளும் கொண்ட ஒரு அழகிய ஊர். இங்கு பாயும் தென்பெண்ணையாருக்கு ஒரு முக்கிய கிளைப்பங்கு நதியாக சூலகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து வரும் நீரும், கம்மந்தோட்டி ஏரி போன்ற நீராதாரங்களிலிருந்து வரும் உபரி நீரும் தென்பெண்ணையாரை வந்தடைகிறது. இந்த கிளை காட்டாறு கர்நாடக மாநிலம் காமசமுத்ரா என்ற ஊரின் சுற்றுவட்டார பகுதிகளில் நீர் பெற்று அங்கு இருக்கும் அணையின் வடிகால் மூலமாக தெற்கே பாய்ந்து தென்பெண்ணையாற்றை அடைகிறது. தென்பெண்ணையாற்றின் கீழ்மட்ட நீரோட்ட பகுதிகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் முக்கியமானது சூலகிரி. சென்னை கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கும் சூலகிரி ஊரின் வடமேற்கு மற்றும் கிழக்கு திசையில் இருக்கும் மேலடுக்கு பகுதிகள் மழை பெய்ய ஏதுவானது. வடமேற்கு பகுதிகளில் பெய்யும் மழை தேங்கும் பகுதியாக மருதாண்டப்பள்ளி பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது.
இந்த மருதாண்டப்பள்ளியில் சூலகிரி நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது. பேரிகை எனும் வரலாறு சிறப்புமிக்க சின்னஞ்சிறிய எல்லையோர கிராமத்தில் இருந்து உருண்டோடும் காற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த நீர்த்தேக்கம் இப்பகுதியின் நீர்த்தேவைகளுக்கு அச்சாரம். இங்கிருந்து வெளியேறும் நீர் தென்கிழக்கே பாய்ந்து தென்பெண்ணையாற்றை சென்றடைகின்றது. சூலகிரி, சூலம்னா திரிசூலம் மாதிரி இருக்கு, ட்ரிடன்ட், அந்த சிவன் பெருமானோட, அதனால தான் பேர் சூலகிரி. அங்கே ஒரு சின்ன ஒரு டேம் கட்டினாங்க. அதனுடைய கெப்பாசிட்டி 0.06 TMC, ஈவன் 0.1 கூட கிடையாது. ஒரு சின்ன ஏரி தான், குளம் மாதிரி சொல்லு, சின்ன சின்ன இதுங்க. அதுக்கு ஒரு ஆயக்கட்டு இருக்கும். அப்போ அதை பயன்படுத்தி ஜனங்க இது பண்ணிப்பாங்க. பாசனம்னு பார்த்தீங்கன்னா மேலே ஹார்டிகல்ச்சர், எங்கள் அதெல்லாம் ராக்கி டெரைன், மேலெல்லாம் ராக்கி டெரைன். விழுப்புரம் இங்கே கீழே வர தான் நமக்கு சாண்ட், அலூவியம், நல்ல, அதுவும் பெண்ணையார்லாம் பயங்கர அலூவியம் டெபாசிட். அதனால தான் இந்த விழுப்புரம் கடலூர்லலாம் போர் போட்டு அடி நடித்தா கூட தண்ணி கொஞ்சம் கிடைக்கிறது இல்லையா, ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், தண்ணியே வராமல் வற்றி போகிறது இல்லையா. அது இந்த காலங்காலமாக கொண்டு வந்து சேர்த்து இந்த செடிமெண்ட்ஸுடைய இது. சூலகிரி மற்றும் பேரிகை பகுதிகளுக்கு வரலாறு முக்கியத்துவம் பல உண்டு. சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களின் இராணுவப்படை எல்லைகள் கடந்து போரிடும் பாதையில் பேரிகை அமைந்தது என்றும், அதன் சுவடுகள் இன்றும் பேரிகையில் உள்ள பழம்பெரும் சிவாலயத்தில் உள்ளது என்பது வரலாறு ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. பெங்களூரு நகர ஏரிகள், கர்நாடகா, தமிழக எல்லையோர கிராமங்களில் பெய்யும் மழை போன்றவற்றை ஆதாரமாக கொண்டு தன் பயணத்தை தொடங்கும் தென்பெண்ணையாரின் பாதை நெடுந்தூரம் என்றாலும் சுவாரஸ்யமானது. இங்கிருந்து இந்த நதி அடுத்து சென்றடையும் இடம் கிருஷ்ணகிரி. மீண்டும் ஒரு நதியை தேடிய மற்றொரு பயணம். மீண்டும் காடுகள், மலைகள், ஏரிகள் என்று இருக்கும் என்று எண்ணித்தான் இந்த பயணத்தை நாம் தொடங்கினோம். ஆனால் ஆரம்பத்திலேயே பல அதிர்ச்சிகள், அபூர்வங்கள், ஆச்சரியங்கள் என ஒரு மாறுபட்ட தொடக்கத்தை நமக்கு தந்துள்ளது தென்பெண்ணையார். வேண்டும் என்றாலும் தரப்படாத நீர் ஒரு நதியில், தரப்பட்டாலும் வேண்டாம் என்கின்ற நீர் இந்த நதியில். மாநிலங்கள், அரசியல் என்பதை கடந்து சிந்தித்தோம் என்றால் நீருக்கும் நமக்குமான உறவு என்ன என்ற கேள்வி எழத்தான் செய்கின்றது. தொழில்நுட்பத்தின் தாக்கத்தில் நமது வாழ்க்கை பெரும்பங்கு இருப்பதனாலேயோ என்னவோ நாம் இயற்கை உணர்வுகளை கூட நாம் சமூக வலைத்தளங்களுடன் நிறுத்திக் கொள்கின்றோம். இணையத்தில் நதியை காக்க ஒரு கருத்தை பதிவிட்டால் நதி காக்கப்படும் என்கின்ற நமது நம்பிக்கை பொய்த்து வருகின்றது. களத்தில் இறங்கி களை எடுக்காத வரை, நம் நதிகளில் நம் கழிவுகளை கலப்பதை நிறுத்தாத வரை கெலவரப்பள்ளி அணையில் நுரை பொங்கத்தான் செய்யும். தென்பெண்ணையாற்றில் கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடத்தான் செய்யும். அந்த கழிவு நீரில் விளையும் உணவை நாம் உண்ணத்தான் செய்வோம். தென்பெண்ணையாறு நமக்கு உணர்த்தும் ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம். இது ஒரு சக்கரம். அதாவது நாம் நதியில் கழிவுகளை கலந்து கழிவு நீர் மூலம் விவசாயம் செய்து கழிவுகளை உண்ணும் அவலம் நமக்கு. நாம் நதிக்கு கொடுப்பதை தான் நதி நமக்கு மீண்டும் தருகிறாள் என்பதுதான் அது. கிருஷ்ணகிரியின் கோட்டை அடிவாரத்தில் அணையின் நீர்த்தேக்க கரையோரம் தென்பெண்ணையாறு சொல்லும் மற்றும் பல கதைகளுடன் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கின்றோம்.